வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தள பதிவில், இன்ப விடுதலைக்காக துன்பச் சிறையை துச்சமென நினைத்த செம்மல் வ.உ.சி. என்று பதிவிட்டுள்ளார். நேற்று சேலத்தில் நடைபெற்ற விவசாயிகள் சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காளான் உதயநிதி என விமர்சித்திருந்தார். இந்நிலையில் ஊர்ந்து போய் பதவி பிடித்த சில விஷ ஜந்துகளுக்கு என்றைக்கும் நாங்கள் விஷக்காளான்கள்தான் எனவும் உதயநிதி பதிலடி கொடுத்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் முகமது ஜின்னா எழுதிய நோபல் ஜர்னி எனும் நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் சூழல் கொண்டதல்ல என்று தெரிவித்துள்ளார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 88வது நினைவு தினத்தையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பா.ஜ.க. மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், நடிகை கஸ்தூரி தவறான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மன்னிப்பு கேட்ட போதிலும் அவரை ஒரு தீவிரவாதி போன்று காவல்துறையினர் நடத்துவது சரியில்லை என தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு சட்டமன்றத் தேர்தலில் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்கும் என்ற செய்தி உண்மைக்கு புறம்பானது என்றும், தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தயாராகி வருவதாக த.வெ.க. பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் விளக்கம் அளித்துள்ளார். ஆராய்ச்சி மாணவர்களை சொந்த வேலைகளில் ஈடுபடுத்தும் ஆசிரியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு உயர்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அஸ்வத்தாமனை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாம்சங் தொழிலாளர் பிரச்சினையில் பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன் என்ற முறையில் தமிழக அரசு செயல்படுவதாக திமுகவின் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்.எல்.ஏ. நாகைமாலி வெளிப்படையாக விமர்சித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிக்கு செல்லவும் குளிக்கவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரணத் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 55,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 60 ரூபாய் உயர்ந்து 6,995 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனீரோ நகரில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ள பிரதமர் மோடி இந்த பயணத்தை குறித்து தனது எக்ஸ் தள பதிவில், பல்வேறு உலக தலைவர்களுடன் ஆழ்ந்த ஆலோசனை மற்றும் ஆக்கப்பூர்வ பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள ஆவலாக காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஏற்பட்டுள்ள காற்று மாசுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படும் விவசாய கழிவுகளை எரிப்பது குறைக்கப்பட்டுள்ளது எனவும், மற்ற மாநிலங்களுக்கு எதிராக மத்திய அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் முதல்வர் அதிஷி மத்திய அரசை குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சமீபத்தில் நடைபெற்ற மணிப்பூர் கலவரத்தில் 6 பேர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இம்பால் மேற்கு மற்றும் இம்பால் கிழக்கு மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பெங்களூரின் திப்பச்சந்திராவை சேர்ந்த 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தேர்வில் தோல்வியடைந்ததற்கு கடவுள்தான் காரணம் என்று கூறி கடவுள் சிலையை உடைத்துள்ளார். இதுகுறித்து தகவலறிந்து அங்கு சென்ற போலீசார் சிறுவனை சிறார் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர். கடந்த 14ஆம் தேதி நடந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுராகுமார திசநாயகாவின் கட்சி வெற்றி பெற்றதை அடுத்து மந்திரி சபையின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் புதிய பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்றார். மேலும் இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் வருகிற 21ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் லூசியானா மாகாணம் நியூ ஓர்லேன்ஸில் உள்ள செயின்ட் ரோச்சில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் காயமடைந்த நிலையில் மேலும் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த நிகழ்வு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். யுக்ரைன் ரஷ்யா மீது போர் புரிவதற்கு அதிபர் ஜெலன்ஸ்கி ஏவுகணைகளை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஏவுகணைகளை பயன்படுத்த ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் இந்தியா சர்வதேச செஸ் தொடரின் 18 சுற்றுகளின் முடிவில் 13 புள்ளிகளுடன் நார்வேயின் கார்ல்சன் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருந்த கில்லஸ்பியை நீக்கிவிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான ஆகிப் ஜாவித்தை நியமிக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.